ஹலோ கைஸ், என் பேர் முகமது ஜியா. நான் இன்னைக்கு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப வருஷமாகவே நம்ம வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, எஜுகேஷனோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங் வந்து NEP 2020 அப்படின்ற ஒரு பாலிசி வந்து யூனியன் கேபினெட் மினிஸ்டர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். NEP 2020 அதாவது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020. இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்ம எலிமெண்ட்ரி லெவல் ஸ்கூலில் இருந்து கிராஜுவேஷன் காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த பாலிசியில் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, இந்த பாலிசி, இந்த மாதிரி ஒரு பாலிசியை ஃபர்ஸ்ட் யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1961. ஏன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி எஜுகேஷன் பேசிஸில் இந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து அப்போ எதுவுமே இல்லை. நேரு கவர்மெண்ட் இருந்தப்போ வெறும் சின்ன சின்ன கமிஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனாங்களோ அப்போ அவங்க கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1961 இந்த பாலிசி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் NCERT அப்படின்ற இன்னொரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மாற்றலாம், எப்படி அதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அட்வைஸ் பண்ணுறதுக்காக இந்த NCERT அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி ஃபர்ஸ்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1968 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோத்தாரி கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இது வந்து லைவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் அப் டு ஏஜ் ஆஃப் 14, அதாவது 14 வயசு வரைக்குமே கம்பல்சரி எஜுகேஷன். பெட்டர் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். அண்ட் தென் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து அப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறமா ரீஜனல் லாங்குவேஜ். அதை நம்ம ஆளுங்க அப்பயே அப்போஸ் பண்ணி அதை வந்து ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க. 1968 இந்த பாலிசி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து 10+2+3. ஸோ நெக்ஸ்ட் எப்போ இந்த பாலிசி மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா 1986 தான் ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம 1986 ஃபார்ம் பண்ண பாலிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. 1992 வந்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை. அதுக்கப்புறமா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ நேற்று தான் வந்து 34 இயர்ஸ்க்கு அப்புறமா எஜுகேஷனல் பாலிசி, எஜுகேஷன் சிஸ்டமில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது HRD, மினிஸ்ட்ரி ஆஃப் HRD அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல, அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ட்டு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியில் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து முன்ன மாதிரி இருக்க போகிறதுல கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. என்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து 10+2 அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் வந்து 5+3+3+4. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் தான் எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 18 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5+3+3+4 அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் என்ன அப்படின்னா, 3 வயசுலேயே இனிமேல் வந்து குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துடணும். இது வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இனிமேல் வந்து 3 வயசு இருக்கும்போதே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 3, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளே ஸ்கூல், நர்சரி, கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது 5 இயர்ஸ். இதுக்கப்புறமா 3rd ஸ்டாண்டர்ட் வரும்போது அவனுக்கு வந்து ஒரு காமன் எக்ஸாம் இருக்கும், போர்டு எக்ஸாம் மாதிரி ஒரு காமன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறமா 3rd, 4th, 5th, இது நெக்ஸ்ட் 3, 5+3ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அவனுக்கு வந்து மாடல்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த 5th வரைக்குமே வந்து வர புக்ஸ் எல்லாமே வந்து ரீஜனல் லாங்குவேஜில் தான் வரப்போகுது. ஸோ லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ், தமிழ், நம்ம இப்போ தமிழ்நாடுனா தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ், இது தாண்டி சயின்ஸ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ், இது எல்லாமே வந்து தமிழில் தான் வரப்போகுது, இங்கிலீஷில் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே ஆல் ஓவர் த ஸ்டேட் சேம் தான். தமிழ்நாடுனா தமிழில் தான் வந்து புக்ஸ் எல்லாமே இருக்கும். கர்நாடகானா கன்னடாவில் இருக்கும்.
கேரளானா மலையாளம்னு இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் எந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த புக்கில் இருக்கிற லாங்குவேஜஸும் 5th வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 3 years 6th 7th 8th. ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னா 6thலேயே வந்து கோடிங் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்ற ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதாவது இப்போ நார்மல் வீட்டில் இருக்கிற பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, ஸோ இதெல்லாமே எப்படி பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸாகவும் இன்டர்ன்ஷிப்பாகவும் இப்போ ரீஜனலில் இருக்கிற எலக்ட்ரிஷியன்ஸ் கிட்ட, ரீஜனலில் இருக்கிற பிளம்பர்ஸ் கிட்ட கார்பென்ட்ரி ஒர்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு 6thலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 6th 7th 8th வந்து பேசிக்காக காமனாக எல்லா சப்ஜெக்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷன்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 9th 10th 11th 12th. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நம்ம வந்து 10th அப்புறம் +1 +2 வந்து குரூப்ஸ் எடுத்திருப்போம். மேக்ஸ் பயாலஜி குரூப்பு, காமர்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா மெயினாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் சொல்லலாம், ஆர்ட்ஸ் சொல்லலாம், டான்ஸ் சொல்லலாம், ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ நம்மளுடைய மார்க்ஸ் மட்டுமே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது கூட வந்து அவங்க வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கிட்டா ஸ்போர்ட்ஸ் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அதோட கிரெடிட்ஸும் இதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது. எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளுடைய பியர் கிரேடிங், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் தென் டீச்சர்ஸ் நமக்காக எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறப்போகுது அப்படின்றதான் வந்து இந்த ஸ்கூலிங் சிஸ்டமில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரப்போகுது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஸ்கூல்ஸ் எக்ஸாம் எல்லாமே இனிமேல் வந்து காலேஜ் எக்ஸாம்ஸ் மாதிரியே மாறப்போகுது. அதாவது செமஸ்டர் எப்படி காலேஜ் எக்ஸாமில் 2 தடவை நடக்குமோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எக்ஸாம் எல்லாம் வந்து 6 months ஒன்ஸ் வந்து நடக்க போகுது. சரி, இப்போ போர்டு எக்ஸாம் எல்லாம் கேன்சல் ஆயிருமா, 10th 12th எக்ஸாம்லாம் கேன்சல் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. போர்டு எக்ஸாம் எல்லாமே இருக்கும். அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதும் ஒரு எக்ஸாம் இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதும் ஒரு எக்ஸாம் இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதும் ஒரு எக்ஸாம் இருக்கும், 10th முடிஞ்சதும் ஒரு எக்ஸாம் இருக்கும், 12th முடிஞ்சதும் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸில் இது வரைக்குமே நம்ம வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதணும், ஸோ அப்போ தான் வந்து மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமே அந்த பாலிசி இருக்காது. நம்மளுடைய ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஸ்கூல்ஸ் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் காலேஜ். இப்போது காலேஜ்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் எல்லாருக்குமே காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அது கிளியர் பண்ணால் தான் காலேஜில் வந்து சீட் கிடைக்கும். எந்த காலேஜாக இருந்தாலுமே அது கிளியர் பண்ணால் தான் சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் காலேஜில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்குமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 years 4 years முடிச்சாதான் வந்து நமக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டே ஒன்று கிடைக்கும், பேச்சுலர் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டம் படி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு கூட நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டோம், 2 years பிரேக் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போகிறேன் மறுபடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்போ படிக்க தேவையில்ல, நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்போனாலுமே வந்து நம்ம மறுபடியும் நம்மளுடைய கிரெடிட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம காலேஜோட எஜுகேஷனை நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட்ஸ், நம்மளுடைய இப்போ எப்படி வந்து நமக்கு பேங்க்ல வந்து நமக்கு அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி நமக்கு எஜுகேஷன் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுடைய கிரெடிட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து செகண்ட் இயர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சுட்டேன், பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் இயரில் முடிச்சதும் நமக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. ஸோ செகண்ட் இயர்லேயே நான் முடிச்சுட்டு நான் வேறு ஒர்க் பார்க்குறேன், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ரீசனால பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கிரெடிட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த தேர்ட் இயர்லேருந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சா ஒரு கிரெடிட்ஸ் பேஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, செகண்ட் இயர் முடிச்சிட்டா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைச்சிடும், தேர்ட் இயர் முடிச்சிட்டா பேச்சுலர்ஸ் டிகிரி கிடைச்சிடும். அதை வச்சுட்டு நம்ம வந்து ஜாப் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்ட் இயர் முடிஞ்சதும் ஃபோர்த் இயர் கம்ப்ளீட்டாகவே வந்து ரிசர்ச் ஓரியன்ட் அப்படின்றாங்க. அதாவது 3 years பேச்சுலர்ஸ் டிகிரியோட ஃபோர்த் இயரில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கும் வந்து ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து எப்போனாலுமே பிரேக் எடுத்துக்கலாம், எப்போனாலுமே வந்து நம்ம எஜுகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிசியில் முக்கியமான இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேஜர் சப்ஜெக்டோட நம்மளோட மைனராக எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது எல்லா காலேஜ்லையுமே இனிமேல் வந்து வெறும் வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னா வெறும் வந்து ஸ்பெசிஃபிக் கோர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே இருக்காது. நம்மளுடைய
சப்போஸ் வந்து எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து ஹியூமனிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய கோர் சப்ஜெக்டோட அதையும் வந்து ஒரு மைனர் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு அதையும் வந்து நம்ம படிக்க முடியும். ஸோ எல்லா காலேஜ்லையுமே வந்து இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இன்னும் என்ன சேஞ்ச் அப்படின்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வரப்போகுது. அதாவது மேஜர் டாப் யூனிவர்சிட்டிஸ், ஹார்வர்டு, ஆக்ஸ்ஃபோர்டு, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து இனிமேல் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா எம்ஃபில் வந்து இனிமேல் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அதை கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணிட்டு பிஹெச்டி வந்து 4 இயர்ஸாக மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. இனிமேல் தனித்தனி கமிஷன் இருக்காது. லைக் ஏஐசிடி, யூஜிசி இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்காது. எல்லாத்தையும் ஒரே கமிஷனுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கலுக்கு தனியாக இருக்கும், அப்புறமா லாவுக்கு தனியாக இருக்கும். இது 3க்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க அப்படின்னா 2035 வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய இண்டிவிஜுவல்ஸை ஹையர் எஜுகேஷனுக்கு என்ரோல் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி உங்களுடைய கருத்து, சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ஸோ ஷேர் வாட் யூ லேர்ன்.